ஹலோ குக்கீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட லைக் மெஸ்ஸி ரூம்மேட் அதோட வந்து பார்ட் 2 ஆர் ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நிறைய பேர் போனஸ் பார்ட் கேட்டிருந்தீங்க, அதனால தான் போடுறேன். அதுக்கு முன்னாடி வந்து லைக் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப டிலே ஆகுது. ஐம் ரியலி சாரிடா. யூனோ இப்போ தான் வந்து ஒர்க்கை நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், புதுசாக ஜாயின் பண்ணுறதுனால. ஸோ அதனால் நிறைய ஒர்க்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அதனால் அங்கே வந்து அதுக்கப்புறம் தூங்குறதுக்கே கரெக்டாக இருக்குது. தூங்குறதுக்கு படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்குது. டைமு பத்தவே மாட்டேங்குது. டைம் சொல்ல போனால் பாதி நேரம் ஆஃபீஸ்லேயே இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான்டா எனக்கு சுத்தமாக டைம் கிடைக்கல. அதே மாதிரி எனக்கு வந்து ஷிஃப்ட்டு வந்து இயர்லி மார்னிங்கா. ஸோ அதனால் எழுந்திரிச்செடுத்து ரொம்ப டயர்டாக இருக்குது. ரொம்பவே டயர்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் சாட்டர்டே சண்டே பேசுகிறதே கஷ்டமாக இருக்குது. எக்ஸாம்ஸ் வேறு வருது, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ஸோ இப்படி போயிட்டுருக்கு, ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு. ஸோ கொஞ்சம் எக்ஸாம் வர்றதுனால வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும். ஸோ நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். தென் எனக்கான சப்போர்ட் நீங்கள் கொடுப்பீங்க, கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஓகே? ஸோ சப்போர்ட் கொடுப்பீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ஓகேடா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருந்தோன்னா லைக் வந்து நீங்களும் ஜங்குக்கும் வந்து எதிர்பாராத விதமாக சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து காசு கொடுத்து ஏமாந்து ஜங்குக்கு இருக்க வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு கெமிஸ்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் 2 பேர் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதோட ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். அதுலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து நாளைக்கு தான் நம்ம சேனலோட ஆனிவர்சரிடா. ஸோ நான் ஜாயின் பண்ணது May 25 நினைக்கிறேன். ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டது வந்து June 7. ஓகேவா? ஸோ அதே வந்து நம்ம ஆனிவர்சரியாக நம்ம கொண்டாடலாம். ஸோ அஃபிஷியலி 1 year ஆகிடுச்சு நம்ம ஜாயின் பண்ணி. ஸோ எஸ், இப்போ வந்து ஐ திங்க் 1500 ஃபேமிலி இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபேமிலி மெம்பர்ஸ். ஐம் ஸோ ஹாப்பிடா. உங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ரொம்ப பேசிட்டேன்னு நினைக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க கதைக்குள்ளே போகலாம். நம்ம கதையை ஸ்டார்டிங்கில் இப்போது ஜங்குக் தான், பொண்டாட்டி, சொல்லு ஜங்குக், நம்ம எங்கேயாவது வெளில போயிட்டு வரலாமாடி? நீங்களா கேட்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், நான் தான் கேட்குறேன். ஆமாம், வீட்டில் இருந்து உனக்கும் போர் அடிக்கல? இதை நான் சொன்னால் இல்லை வேலை இருக்குது, பாஸ் அங்கே கூட்டாரு இங்கே கூட்டாருன்னு நீ சொல்வேன். இப்போது நீயே கேட்குறியா? ஐம் சாரிடி, மந்த்ன்றனால நிறைய ஒர்க் இருந்துச்சு. இப்போ மட்டும்தானா, எப்போவும் தான் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அம்மா என்னை மன்னிச்சிருமா, உங்ககிட்ட பேசி சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் காலையிலே விழுந்துட்டான். சரி காலைல விழுந்தது போதும், ஏந்திரி அப்படின்றீங்க. ஸோ அவனை அப்படியே ஏஞ்சிட்டு சொல்லுவான், போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எங்கே போகலாம்? ஊட்டி ஓகே போகலாம் அப்படின்றீங்க. அவர் ரொம்ப ஹாப்பியாக அதுக்கப்புறம் போயிட்டு எடுத்து வைக்கிறான். ஸோ நீங்கள் தான் குழந்தைய வச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் குழந்தைய நீ தான் பார்த்துக்கிற அப்படின்னு சொல்கிறீங்க. என் பிள்ளைய நான் பார்த்துக்காம என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் சிரிச்சுக்கிட்டே சரி அது மட்டும் இல்லாமல் பையன் அங்கே போயிட்டு ஒரு ரொமான்ஸ் செஷன் வச்சுக்கலாமாடி அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ திருந்தவே மாட்டேன் ஜங்கு, இவனை வச்சுக்கிட்டே என்னால் சமாளிக்க முடியல, இதில் இன்னொன்றுக்கு நீ ரெடி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே, வயன் குழந்தை பிறந்து 2 years ஆக போகுதுடி, நம்ம ஒன்றுமே பண்ணவே இல்லை, பெருசாக பண்ணாலும் சேஃப்டி மெஷரோடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பவுட் பண்ணிக்கிட்டே சொல்கிறான். ஸோ நீங்கள் தான் பார்த்துட்டேன், 2 years தான் ஆகுது, இன்னும் 3 years ஆகலைல்ல, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறீங்க. வேணுங்கன்னே தான் அவனை கலாய்க்கிறீங்க. அவன் பார்த்துட்டு அப்படியே மூஞ்ச பவுட் பண்ணிக்கிட்டு, போடி என்னை எல்லாம் நம்ம ஏமாத்துறப்போ இப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவன் போகிறான். நீங்கள் எழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு, புருஷா உனக்கு இன்னொரு குழந்தை வேணுமா? ஆமாம், குக்கி மட்டும் தனியாக இருப்பான்ல, அதான் அவனுக்கு துணையா சரி நல்லா சமாளி அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே பொண்டாட்டி அப்படி சொல்லிட்டு அழகாக அவங்க லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். அங்கே ஒரு க்யூட்டான கிஸ்ஸிங் செஷன் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் குழந்தை கத்துது, இவன் கரெக்டான டைமுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் போய் தூக்கிக்கிறான். நீங்கள் பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் அழகாக 2 பேரும் 3 பேருமே ஊருக்கு கிளம்புறீங்க. ஸோ இது வந்து கார் தான் நீங்கள் புக் பண்ணி போகிறீங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டூரிங் ஸ்பாட்டுமே சூப்பராக இருக்குது. ஜங்குக்கு உங்களையும் குழந்தையும் நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. நீங்கள் தான், டேய்
நீயே எடுத்துகிட்டு இருந்தா அப்புறம் குழந்தை யார் பிடிப்பா, நீ பிடி அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் எடுக்கிறீங்க. ஸோ அழகாக இருக்குது அந்த பிக்சர்லாம். ஜங்குக்கு எடுத்ததை விட நீங்கள் எடுத்தது அவ்வளோ செம்மையாக இருக்குது. என் பொண்டாட்டிக்கு இவ்வளோ ஸ்கில்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்னை பார்த்து என்ன நினைக்கிற நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன். என் பொண்டாட்டிக்கு இதுவும் எக்ஸ்ட்ரா டேலண்ட்டுன்னு சொன்னேன். தப்பிச்ச, இல்லைன்னா மண்டை உடஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. பார்த்து சிரிச்சுக்கிட்டே சரி சரி இன்னைக்கு தப்பிச்சிட்டேன், என்னைக்கு வாய் விட்டு மாட்ட போகிறேன்னு தெரில, உதச்சி வெளில தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா நீங்கள் அடிச்சிக்கணும்னு நல்லா பின்னாடி பேக்லேயே தான் வைப்பீங்க அடி. ஸோ அதனாலே அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. ஸோ அப்படி எல்லா பிளேஸும் போய் சுற்றுறீங்க. ஸோ அங்கே போயிட்டு அப்புறம் ஹோட்டல்லாம் போயிட்டு 2 பேரும் சாப்பிட்றீங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சது நான்னு, அதுக்கப்புறம் இது இருக்குது கிரேவி இருக்குல்ல, சிக்கன் கிரேவி. ஸோ அந்த மாதிரி வாங்கிக்கிறீங்க. ஸோ ஜங்குக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச ராமியான் அந்த மாதிரி வாங்கிக்கிறான். ஸோ 2 பேருமே மாற்றி மாற்றி ஊட்டி சாப்பிட்டுக்கிட்டு அப்படி ஒரு நல்லா ஒரு இது டைம் போயிருக்கும். ஸோ குழந்தைய வச்சுட்டு அவன் தான் இது பண்ணிகிட்ருக்கான். குழந்தைக்கு அந்த கிளைமேட் ஒத்துக்கல போல். ஜங்கு குழந்தை ரொம்ப அழுதுகிட்டே இருக்குடா, என்னடா பண்ணுறது அதானே எனக்கும் தெரில. சொட்டர் எல்லாமே போட்டுமே குழந்தைக்கு இப்படி அழுகுறானே. சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா? சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் வந்து உடனே கார் எடுத்துகிட்டு கிளம்புறீங்க. ஸோ பார்த்தா கொஞ்சம் தூரத்துலேயே இருக்கும். ஸோ அங்கே போய் காட்டுறீங்க. குழந்தைக்கு ஃபீவர் அடிக்குதுமா, மேபி இந்த கிளைமேட் செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுக்கோங்க. மேபி நீங்கள் சீக்கிரமாக முடிச்சுட்டு உங்கள் ஊருக்கே கிளம்புங்க. ஏன்னா குழந்தைக்கு இந்த கிளைமேட் சுத்தமாக ஒத்துக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிறீங்க, ரொமான்ஸ்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தமேடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் குழந்தை வந்து ஹெல்த்து முக்கியம் இல்லை. ஸோ நீங்கள் அப்புறம் பார்க்குறீங்க. ஜங்குக் சொல்லுவேன். ஐம் ரியலி சாரிடா, என்னென்னமோ நீ பிளான் பண்ண, ஆனால் குழந்தை ஹெல்த்து இருக்கட்டும் வான், எனக்கு என் குழந்தை தான் முக்கியம். நம்ம வேணால் குழந்தை வளர்ந்தக்கப்புறம் எங்கேயாவது போய்க்கலாம், ஓகே? நீ எதுவும் ஃபீல் பண்ணிக்காத. பக்கத்தில் எங்கேயாவது போய்க்கலாம் நம்ம ஊர்லேயே, என்ன சொல்கிற? ஐம் ரியலி சாரி ஜங்கோக் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் திரும்ப. பார்த்துட்டு அதெல்லாம் இல்லை, நீங்கள் 2 பேரும் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், சரியா? நம்ம வேறு எங்கேயோ லோக்கலில் போய்க்கலாம். நம்ம தான் இங்கே அம்யூஸ்மெண்ட் பார்க்லாம் சின்னது இருக்குல்ல, அங்கே போய்க்கலாம், சரியா? உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஹஸ்பண்ட் எல்லாருக்குமே கிடைச்சா நல்லாயிருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. எல்லாருக்குமே ஜங்குக் மாதிரி கிடைக்குமா? என்ன மாதிரி யூனிக்கான கேரக்டர் உனக்கு கிடைச்சிருக்கோம் வயன். யூ ஷுட் பி ஹாப்பி ஃபார் மீ. என்ன சார் சொன்னீங்க? ஓவராக பேசுகிறோம் போலையே. ஒன்றும் இல்லடி, சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்ருக்கான். கேவலமாக சமாளி அப்படி சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போகிற வழியில் ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் மாதிரி பண்ணிக்கிட்டு 3 பேர் அழகாக க்யூட்டான ஒரு ஃபோட்டோ. ஸோ அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு உங்களுக்கு கையிலே பிடிக்க முடியல, ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக, நம்ம கண்டிப்பாக இது வீட்டில் போய் மாட்டோம் சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் தனியாக எடுத்திருப்பீங்க. ரொம்ப ரொமான்டிக்காக க்யூட்டாக இருக்கும். 2 பேர் பார்த்துக்கிற மாதிரி. உங்கள் ஹிப்பில் ஜங்கு கை வச்சுருக்கான். ஸோ நீங்கள் அவன் செஸ்ட்டில் கை வச்சுருக்க மாதிரி, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி க்யூட்டான ஒரு ஃபோட்டோ. அது நீங்கள் பார்த்தோன்னே ஜங்குக்கு நம்ம இது பெருசாக வந்து ஃப்ரேம் பண்ணி ஹாலில் மாட்டுறோம் ஜங்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்கு பார்த்துட்டு, சரி என் பொண்டாட்டி எவ்வளோ க்யூட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு அவன் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். அதுவும் நீங்கள் அவ்வளோ ஜாலியாக அந்த ஃபோட்டோ வச்சு குதிச்சிட்ருக்கீங்களா, அதை அவன் ரசிக்கிறான், உங்களை இன்ச்சாக ரசிக்கிறான் சொல்ல போனான். ஸோ அவன் பார்த்துட்டு, சே நீ மட்டும் அந்த வீட்டுக்கு மிஸ் ஆகி வரலனா லைஃப் லாங் ஏதோ வாழ்கிறோமேன்னு வந்துருப்போம் வேன். தேங்க்யூ ஃபார் கம்மிங் இன் டு மை லைஃப். ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. என் உடம்புல உயிர் இருக்க வரையும் ரொம்ப நல்லா பார்த்துப்போவேன். ஐ லவ் யூ ஸோ மச் டி பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஜங்குக்கு ஏதாவது சொன்னியா? இல்லை. முடிஞ்சிடுச்சா? பார்த்துட்டியா? கிளம்பலாமா? கிளம்பலாம். தேங்க்யூடா புரிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக கன்னத்துலேயே கிஸ் பண்ணுறீங்க. காம்ப்ளிமெண்ட்டு கிஸ்ஸா செம்மையாக இருக்குது. சே நம்ம பிளானு மிஸ் ஆகிடுச்சு, இல்லைன்னா செஞ்சுருக்கலாம். சே பார்த்துக்கலாம், வீட்டில் ஒரு ரொமான்டிக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் மனசுக்குள்ளே எண்ணம். ஸோ நீங்கள் சிரிச்சுக்கிட்டு, இந்த கேடி இதை மட்டும் விடாது அப்படின்ற மாதிரி. ஏன்னா சும்மாவே இருக்க மாட்டான், 2 பேருக்கும் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கும் வித் ப்ரொடெக்ஷனோட, ஓகேவா? ஸோ ஆனால் வந்து இங்கே வந்து பிளான் பண்ணான், சரி மேபி நெக்ஸ்ட் பேபிக்குன்ட்டு. பட்
சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஒத்துக்கல. ஸோ அதனால் அவன் வீட்டில் பிளான் பண்ணிக்கிறான். ஓகேவா? ஸோ 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே அவ்வளோ ஜாலியாக பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கங்கே நிறுத்தி நிறைய பேசஸ் ஃபோட்டோஸ் அங்கெல்லாம் சுற்றி நல்லா பார்த்துட்டு தான் கீழே அந்த மலையிலேருந்து இறங்குறீங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து கோயிலுக்கு போகிறீங்க. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு அவ்வளோ சந்தோஷமாக நீங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்ருக்கீங்க. லைக் ஜங்கு கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ், குக்கியை கொடுத்ததுக்கும் தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு. பிகாஸ் உங்கள் சித்தி நீங்களாம் இது பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ ஜங்குக் தாங்குன்னு உங்களை தாங்குறோம். அவ்வளோ அழகாக பார்த்துப்பாங்க 2 பேரையுமே. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அது எல்லாத்தையுமே சொல்லி சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருக்கீங்க. ஜங்குக் ஒரு ப்ரேயர் இது மட்டும்தான். என்ன நீ நல்லா வச்சுக்கிறியோ இல்லையோ, என் பொண்டாட்டியும் என் புள்ளையும் நல்லா பார்த்துக்கோ, அது போதும். எந்த ஆபத்து வந்தாலும் அது எனக்கு கொடு, என் பொண்டாட்டிக்கும் என் பிள்ளைக்கும் எதுவும் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவன் வேண்டிக்கிறான். அதுக்கப்புறம் 2 பேரும் பார்த்து சிரிச்சுட்டு ஸோ அப்படியே மலையிலேருந்து கீழே இறங்கியாச்சு. செம்ம டயர்டாக இருந்திருக்கும். ஓகேவா? நீங்கள் ஒரு நாள் தான் போய் சுற்றிருப்பீங்க, அதுலேயே செம்ம டயர்டு. ஸோ அப்படியே வந்து படுத்துட்டீங்க. பெட்டில் தான் 2 பேர் படுத்துருப்பீங்க. குழந்தை வந்து அந்த தொட்டில் மாதிரி போட்டு ஆட்டிகிட்ருக்கீங்க. வயன் ரொம்ப டயர்டாக இருக்குடி. சார் ஒன்றுமே பண்ணல, டயர்டாமா? இது என்ன குழந்த பிறந்ததுக்கப்புறம் உனக்கு ஸ்டாமினாவே குறைஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. என்னடி சொல்கிற? ஸ்டாமினா குறைஞ்சிருச்சா? பண்ணட்டுமா? ஸ்டாமினா என்னென்னு காட்டணுமா அப்படின்னு கேட்குறான். வந்துருவ நீ, இதுக்கு தானே பிளான் பண்ணுற அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், யாருக்கிட்ட ஸ்டாமினா இல்லை? வேலைக்கு போயிட்டு வந்து ஜிம்முக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் திருப்பி ரன்னிங் வேறு போகிறேன்டி. ஸ்டாமினாவை பார்த்துருக்கியா? விட்ட ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவேன் அப்படின்றான். இந்த வாய்க்கு ஒன்றும் கரைச்சல் இல்லை சாருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. வாய் இல்லடி, வாய்ச்சொல் வீரன் அல்ல, ப்ராக்டிக்கலாகவும் செஞ்சு காட்டுறேன். என்ன சொல்கிறேன்? இப்போ ரெடினா சொல்லு. சார் என்னமோ டயர்டாக இருக்குன்னீங்க. அதெல்லாம் டயர்ட்லாம் போயிடுச்சு. என் ஸ்டாமினாவை பற்றி பேசினல. ரெடி அடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறான். பார்த்த குழந்தை கத்த ஆரம்பிச்சிருச்சு. நீ ஒத்துக்கிட்டாலும் இவன் ஒத்துக்க மாட்டான் போலையே. சரி நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைக்காலையை தள்ள வச்சுட்டு தூங்கிட்டான். எனக்கு காலைல வந்து ஆஃபீஸ்க்கு போகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு நீங்களும் சிரிக்கிறீங்க. ஐயோ இந்த குழந்தைய சமாளிக்கிறதானே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சி சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைய சமாதானப்படுத்திட்டு நீங்களுமே படுத்து தூங்கியாச்சு. அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். ஓகேவா? ஸோ ஜங்குக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ ஆஃபீஸ் அன்றைக்கி போகல. நெக்ஸ்ட் டே நீங்கள் அப்போ தான் சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்கீங்க. இப்போ ஓரளவுக்கு நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, நல்லாவே இருக்குது சாப்பாடெலாம். ஸோ நீங்கள் சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்கீங்க. டக்குன்னு ஜங்குக்கு பிடிச்சி எழுத்து, பொண்டாட்டி எனக்கு தான் போகலல்ல, வாடி ஒரு ரொமான்டிக் செஷன் வச்சுக்கலாம். ரொமான்டிக் செஷனா? சார் சாப்பிடுங்க, டயர்டாக இருக்குன்னு தானே லீவ் போட்டிங்க. இன்னும் பார்த்தோன்னே டயர்டெலாம் பறந்து போதுடி பொண்டாட்டி அப்படின்றான். இவனை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் இருந்திருப்பீங்க. டக்குன்னு பிடிச்சி உங்க அப்படி லிப்ஸில் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக கிஸ் பண்ணுறான். பார்த்தா காலிங் மேலே யாரும் அடிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் யாராவது வருவாங்களோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு செம்ம காண்டாயிடுச்சு ஜங்குக்குமே. ஸோ அதுக்கப்புறம் போயிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அங்கே பார்த்தா ஹவுஸ் ஓனரு. வாங்கின உள்ள. ஜங்குக்கு இல்லையாம்மா? இருக்காரு. என்னங்க? சொல்லுவேன். அண்ணன் வந்திருக்காரு. யார் அப்படி சொல்லிட்டு அவன் வரான். வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா ஜங்கு, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேண்ணா. அப்புறம் வயன் குழந்த எல்லாருமே நல்லா இருக்கும், வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உட்காடுறாங்க. என்னடா திடீர்னு வீட்டு பக்கம் வாடகைலாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்கோமே? ஏப்பா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு விஷயம் பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். என்னாச்சுண்ணா சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். அதில்லப்பா, நான் என் பொண்டாட்டி என் பசங்க யூஎஸில் போய் செட்டில் ஆகலான்னு இருக்கோம். அதான் இங்கே இருக்க வீட்டை விற்றுட்டு அங்கே போகிறதுக்கு இருக்கோம். ஸோ யாருக்கோ கொடுக்கறது வீடு உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே 2 பேரும் மூஞ்ச பார்த்துக்கிறீங்க. என்னண்ணா சொல்கிறீங்க? இந்த வீடை விற்க போகிறீங்களா? ஆமாம்ப்பா, அதான் உனக்கு கொடுக்கலான்னு. அண்ணா இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லைண்ணா, கொஞ்சம் செலவாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படியும் கம்மியாக விற்க மாட்டீங்க இல்லை ஜங்கோ? உனக்காக நான் 10 லட்சத்துக்கு மட்டும்தான் கொடுக்குறேன், என்ன சொல்கிற அப்படின்றாங்க. ஜங்குக்கு யோசிக்கிறான். ஆனால் நான் காசு எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் தவணை முறை மாதிரி உங்களுக்கு அமுச்சு விட்டுறேண்ணா.
நீங்க ஜங்குக் பரவாயில்லப்பா. நீ இத்தன வருஷம் இங்க இருக்க. உன்ன பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்தா பத்திரம் அப்படின்னு அவரு குடுக்குறாரு. இருங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூப்பிட்டு உங்கள வாங்க வச்சு அதுக்கப்புறம் சைன் போட்டு குடுக்குறான். உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த வீட்ல தான் உங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சு. குழந்தை பொறந்தது, கல்யாணம் ஆனது எல்லாமே இந்த வீட்ல. ஸோ இந்த வீடு ரொம்ப ஸ்பெஷல். அதுவும் உங்களுக்கு கிடைக்குது. இப்ப அந்த வீட்டுக்கு நீங்க தான் ஓனர்ன்னும்போது எவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வாங்கிட்டு போய் ஐ மீன் அந்த பத்திரத்தலாம் குடுத்துட்டு கிளம்புறாரு. ஸோ அவன் கொஞ்சம் வச்சிருப்பான். 1,00,000 கிட்ட சேர்த்து. ஸோ அத மட்டும் குடுத்து அனுப்பிச்சு விடுறான். ஸோ அத பார்த்துட்டு ஜங்குக்கும் உங்களுக்கும் அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. 2 பேரும் ஹக் பண்ணி ஒரு மாதிரி அப்படியே ஆனந்த கண்ணீரே வந்திருக்கும் 2 பேரும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஜங்குக் எனக்கு எவ்ளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இந்த இந்த வீட்ல தான் நம்மளோட லவ் ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ சொந்த வீடாவே மாறிடுச்சு ஜங்குக். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐம் ஸோ ஸோ ஹாப்பி ஜங்குக். எனக்கு மட்டும் ஹாப்பி இல்லாமலையா? எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு வயன். லவ் யூ ஸோ மச். நீ மட்டும் வரலனா என் லைஃப்ல இந்த மிராக்கல்லாம் எதுவுமே இல்லை வயன். அவ்வளோ சந்தோஷமா இருக்கு வயன். அதான் எல்லாமே முடிஞ்சிடுச்சுல்ல. இவ்வளோ சந்தோஷமா அப்படியே 2 பேரும் மெக்கோசேஷன் பண்ணணுமாடி, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடி, ப்ளீஸ் டி அப்படின்றான். ஏய் புருஷா, கொஞ்சம் விட்டோன்னே வந்துடுவ பார்த்தியா? ப்ளீஸ் டி பொண்டாட்டி, ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க, அவனும் அப்படியே பாவப்பட்ட புள்ள மாதிரி கம்முஞ்சு. சரி போ, வேணான்னு விடு அப்படி சொல்லிட்டு போய் உட்கார போகிறான். நீங்கள் அப்படியே அவன் ஹிப்பை பிடிச்சி இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க, பேக் ஹக்கு. அப்படியே வந்துடுவியே. சரி சரி போனா போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு பேக் ஹக் தானே பண்ணியிருப்பீங்க. அப்படியே சிரிக்கிறீங்க நீங்கள். ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்ட பின்னாடி திருப்பி உங்களை அப்படியே முன்னாடி ஹக் பண்ணிக்கிறான். பொண்டாட்டி, இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யூ. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அழகாக தூக்கிக்கிறான் பெட்டுக்கு. ஸோ இது அப்படியே அன்கட்டில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ டெலகிராமோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தென் அபவுட் சேனலோட அபவுட்டில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஈவினிங் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்குறீங்க. ஸோ ஜங்குக் தான் வந்து உங்களுக்கு அப்பப்போ மசாஜ் பண்ணி விடுறது. பிகாஸ் 7 ரவுண்ட் கிட்டே போயிருக்கும். எப்போவுமே இப்படி போனது கிடையாது. ஸோ 3 or 4 ரவுண்ட் கிட்டே நிறுத்தியிருப்பான். இந்த வாட்டி ஓவராக போயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டேப்லெட்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஸோ உங்களை தான் நல்லாவே பார்த்துக்கிறான். ஸோ இப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகியிருக்கும். நெக்ஸ்ட் டே வந்து அவன் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அவன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டிருப்பான். பட் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு போயிருப்பான். நீங்கள் தான் குழந்தைய போய் பார்க்குறீங்க. ஏய் குக்கி, என்னடா பண்ணுற? தங்க புள்ள, அழவே மாட்டேற அம்மா கிட்ட. அப்பா கிட்ட போனால் மட்டும் கத்த வேண்டியது. சமத்துடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கிஸ் பண்ணுறீங்க. அது அழகாக கிகிள் பண்ணுது குழந்தை. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வச்சு கொஞ்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் குழந்தைய வந்து குளிக்கிறதுக்காக சுடு தண்ணிலாம் போடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹீட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் குழந்தைய உட்கார வைக்கணும். அது ஜாலியாக தண்ணியில் அடிச்சுட்டு அப்படியே அது ஒரு மாதிரி தண்ணியில் அடிச்சுக்கிட்டே இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி அடிச்சுட்டு விளாண்டுருக்கு. அதை பார்த்து நீங்கள் சிரிக்கிறீங்க, எவ்வளோ க்யூட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் குழந்தைய நல்லா குளிக்க வைக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே குழந்தைகிட்ட வந்து படுக்க வைக்கிறீங்க. நல்லா அது குளிக்கவும் அப்படியே தூங்கிடுச்சு குழந்த. அதுக்கப்புறம் உங்கள் சித்தி தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஹலோ சித்தி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சித்தி. ஜங்குக்கு எப்படி பார்த்துக்கிறான்? நல்லா பார்த்துக்கிறானா அப்படின்னு கேட்குறாங்க. அவனுக்கு என்னை தாங்கன்னு தாங்குறான். எந்த ஒரு குறையும் இல்லை சித்தி. நான் கட்டி வச்சிருந்தா கூட இப்படி ஒரு பையனை பார்த்துருப்பானான்னு எனக்கு தெரியாது வயன். ஆனால் ஜங்குக்கு உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். அவன் ரொம்ப நல்ல பையன்மா. அவனை எப்போவுமே விட்டுறாத. கண்டிப்பாக சித்தி. அவன் என் புருஷன், என் குழந்த. அவனை நான் நல்லா பார்த்துப்பேன். சரிம்மா, சரி பார்த்துக்கோ. நான் டைம் கிடச்சா கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ பேசிகிட்டு இருந்து இப்படியே டைம் ஆகியிருக்கும். ஈவினிங் ஒரு 5 o'clock ஆகுது. ஜங்குக்கு வந்திருப்பான். புருஷா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கதை ஓப்பன் பண்ணிட்டு வரீங்க. ஸோ ஜங்குக்கு ரொம்ப சைலண்ட்டாக வந்து நிற்கிறான். என்னடா வந்தானா ஓடி வந்து என்னை ஹக் பண்ணிவிட்டு தூக்கி சுற்றிட்டு கிஸ் பண்ணியிருப்பானே, என்ன அமைதியாக வரான் அப்படின்ற மாதிரி நீங்கள் இங்கேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, வாசலில். ஸோ வாசல்லேருந்து பார்த்தா ரொம்ப அமைதியாக நின்றுருக்கான். புருஷா, என்னடா ஆச்சு உனக்கு?
வந்தோடனே எனக்கு தூக்கி சுத்துவ, கிஸ் பண்ணுவ. என்னாச்சு உனக்கு? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜங்குக் பின்னாடி இருந்து ஒரு பொண்ணு வரா. நீங்க அப்படியே ஷாக்கா பார்க்குறீங்க. யார் இது? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஜங்குக் பார்த்து கேட்குறீங்க. வயன் இது பூஜா. பூஜாவா? ம், உங்க ஆஃபீஸில் ஆமாம், என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு தான். நீங்க அப்படியே ஒரு மாதிரி எதுவுமே பேசல. ஆம், வாங்க பூஜா, வாங்க உள்ளே வாங்க அப்படின்றீங்க. அதுக்கப்புறம் உட்கார வச்சுட்டு அப்புறம் ஜூஸ் கொடுக்குறீங்க. வயன் ஒரு நிமிஷம் வரியா? இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோன்னா அதுக்கப்புறம் கதவை சாத்திட்டு போயிட்டீங்க. அவள் ஜூஸ் குடிச்சிட்ருக்கா. குழந்தைய பார்த்துட்டு, ஹேய் குக்கி தானே நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவள் விளாண்டுருக்கா. அந்த குழந்தை வந்து அந்தளவுக்கு சிரிக்கலாம் இல்லை, அமைதியாக இருக்குது குழந்தை. ஸோ இங்கே பார்ப்போம் இந்த பெட்ரூமில். வயன் ஐம் ரியலி சாரிடி பொண்டாட்டி. அவள் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போனேன். ஸோ உனக்கே தெரியும்ல, அவள் தான் ஒன் சைடாக லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பல்ல உன்கிட்ட. ஆமாம், அந்த பூஜா இவ தான். ஓ, அதான் பார்த்தாலே தருதே. அந்த பொண்ணு எதுக்கு இங்கே கூப்பிட்டு வந்த? இல்லடி, அது சொல்லப்போனால் அவங்க தங்கியிருக்க ஹாஸ்டலில் ஏதோ ரெனோவேஷன் நடக்குதான். கிட்டத்தட்ட ஒரு 2 or 3 வீக்ஸ்க்கு மேலே ஆகுமா. எங்கே போகிறதுன்னு தெரில. அவள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் கேட்டால் போல். ஆனால் அவங்க யாருமே ஸ்டே பண்ண அலோவ் பண்ணல போல். ஏன்னா கொஞ்சம் லக்கேஜஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே தங்கறதுக்கு கேட்டால் என்னால் என்ன சொல்லி ரெஃப்யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல வயன். ஸோ கொஞ்சம் அது சரி பண்ணுற வரையுமாவது இங்கே அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. சரி ஓகே ஜங்குக், நோ இஷ்யூ. நீ ஓகேன்னு சொல்லியிருக்கல, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு கமிட்மெண்ட் கொடுத்தா அதுலேருந்து நம்ம பின்வாங்கக்கூடாது. ஓகே ஜங்குக், நோ இஷ்யூ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ வந்து ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூடி பொண்டாட்டி அப்படின்னோடனே அதுக்கப்புறம் 2 பேர் வரீங்க. இந்த ரூமில் நீங்கள் ஸ்டே பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக அங்கே ஒரு ரூம் தான், நான் சொல்லியிருப்பேன், ஒரு பெட்ரூம் தான். நீங்கள் 2 பேரும், நாங்கள் இங்கே 2 பேரும் இந்த ஷோஃபா தள்ளிட்டு இங்கே கீழே படுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னால் சாரி அப்படின்னு சொல்கிறா. இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். ஜங்குக் எங்கே இருக்கானோ அந்த இடமே எனக்கு எப்போவுமே சொர்க்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்த்து ஜங்குக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. என் பொண்டாட்டி இப்படி பேசுகிறா அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் சிரிச்சிட்டு, சரி நாங்கள் இங்கே படுத்துக்கிறோம், நீங்கள் அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, எதாவது வேணுன்னா சொல்லுங்கள். நான் டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தீங்கன்னா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிட்டு அவளும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். நீங்கள் எல்லாத்தையுமே சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறீங்க, ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. உட்காரது தான் அந்த பொண்ணு டேரெக்டாக பக்கத்தில் ஜங்குக் பக்கத்தில் தான் உட்காருது. நீங்கள் அப்படியே நோட் பண்ணுறீங்க. ஆக்சுவலாக 5 சேர்ஸ் இருக்குது, ஓகேவா? இங்கே வேணால் உட்காரலாம். கரெக்டாக அந்த பொண்ணு ஜங்குக் பக்கத்தில் தான் சேர் தள்ளி போட்டு உட்காடுறா கிட்ட, ஜங்குக் கிட்ட. நீங்கள் பார்க்குறீங்க, அதான் கல்யாணம் ஆச்சுல்ல, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அந்த பொண்ணு அதெல்லாம் மறந்துருப்பா. ஒரு ரினோவேஷன் தானே, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு எடுத்துக்கிறீங்க. இதை எடுத்துக்கோ, உனக்கு பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் எடுத்து வைக்கிறான். நீங்கள் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, சரி உங்களுக்கு எதாவது வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்து சாப்பிட்றீங்க ஜங்குக் பக்கத்தில். ஸோ ஜங்குக் சும்மாவே இல்லை, உங்கள் அப்படியே காலை விடுறான். சாரி தானே கட்டியிருப்பீங்க. ஸோ அப்படியே வந்து நீங்கள் வந்து ஜங்குக் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்கீங்க, ஓகேவா? ஸோ அப்படியே அவன் சும்மா இல்லாமல் கால் இருக்குல்ல, அழகாக அந்த சாரி கட்டியிருக்க உள்ள உங்கள் காலுக்கு நடுவில் அவன் கால் போகுது உள்ள. பொறுக்கி என்னடா பண்ணுற அப்படின்ற மாதிரி அப்படியே கண்ணாலே மறைக்கிறீங்க. என்னடி, ஏன் பொண்டாட்டியை தான் பார்த்துட்ருக்கேன், ஏன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கான். இங்கே 2 பேரும் கண்ணாலே பார்த்து சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க. அதை அந்த பொண்ணு நோட் பண்ணுறா. என்ன இவங்க 2 பேரும் பண்ணுறாங்க என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சாப்பிட்டுட்டு இருக்கா. பார்த்தா ஸ்பூன் கீழே விழுந்துருச்சு. ஸோ ஸ்பூன் கீழே விழுவும் அந்த பொண்ணு டக்குன்னு கீழே குடிஞ்சிருப்பா. நீங்கள் 2 பேரும் இங்கே கான்வர்சேஷன் பண்ணதில் இங்கே பார்க்கவே இல்லை. அந்த பொண்ணு டக்குன்னு மேலே எழுச்சிட்டா. சி, இங்கே வந்து ரொமான்ஸ் பண்ணுறங்க பாரு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணுக்கு ஒரு ஜெலஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கா. அப்படியே உள்ளே அப்படியே போகுது சும்மா இல்லாமல். பொறுக்கி காலேட்ரா கொண்டுடு ஒன்று அப்படின்றீங்க. அதெல்லாம் எடுக்க முடியாதுரே, ஏன் பொண்டாட்டி, நான் என்ன வேணால் பண்ணுவேன். ஏய் வர உட்காந்துருக்காடா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஏன் பொண்டாட்டிக்கிட்ட என்ன வேணால் பண்ணுவேன்.
யார் உட்காந்துருந்தா எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு டக்குன்னு ஜங்கு கால் எடுத்துட்டான். சரி நான் போய் கை கழுவிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடான். பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. பார்த்தா எனக்கு என்ன, என் பொண்டாட்டியே என்ன வேணால் பண்ணுவேன், இங்கே கூட பண்ணுவேன், எவன்டி கேட்பான் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் பார்த்துட்டு நீ தெரிந்த மாத்தடா பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கை கழுவிட்டு அதுக்கப்புறம் பெட்டுனா பாய் போட்டு தலைக்கானெலாம் எடுத்து வைக்கிறீங்க. குழந்தை வந்து உங்கள் சைடில் படுக்க வச்சுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் போட்டு 3 பேருமே படுத்துருக்கீங்க அங்கே. நல்லா ஏசி வந்து சென்ட்ரல் ஏசி வச்சுருக்கீங்க. ஓகேவா? ஸோ அதை போட்டு ஓடிட்டுருக்கு. சும்மாவே இருக்க மாட்டேன் ஜங்கு. அப்படியே இந்த பக்கம் திரும்பி படுக்கிறான். நீங்கள் அப்படியே வேணுங்கன்னே அந்த பக்கம் திரும்புறீங்க. அப்படியே உங்கள் ஹிப்புல அப்படியே கை வருது. என்ன வேணும் உனக்கு? என் பொண்டாட்டி தான் வேணும். ஏய் ஏன்டி இப்படி தள்ளி படுத்துருக்க? நம்ம என்ன சோஷியல் டிஸ்டன்ஸ் அப்படி விட்டு படுத்துருக்கோம், கிட்ட வாடி. ஏய் புருகி, அவங்க வேற வந்திருக்காங்கல்ல, என்ன நினைப்பாங்க? நம்மளாம் இருக்கோம், எவ்வளோ கேவலமாக பண்ணுங்கன்னு நினைக்க மாட்டாங்க? அதுக்குன்னு என் பொண்டாட்டி, ஐ ஹாவ் ரைட்ஸ், ஐ ஹாவ் அ லைசன்ஸ் டூ 2 லைசன்ஸ் வச்சுருக்கேன். ஒன்று உன் தாலி, இன்னொன்று என் புள்ள. இவ்வளோ ரைட்ஸ் வச்சுக்கிட்டு பொண்டாட்டி கூட எதுவுமே பண்ணலன்னா இப்படி யார் என்ன கேட்பான்? வாடி பொண்டாட்டி அதை போடா அப்படின்னோடனே நீங்கள் சும்மா அந்த பக்கம் திரும்பி படுத்துருப்பீங்க. ஸோ வந்து உங்கள் கன்னத்தில் வந்து கிட்ட வந்து ஹக் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே உடம்பு அணைச்சிக்கிட்டு பொண்டாட்டி பொண்டாட்டி அண்ணா, ஏய் பொறுக்கி, நம்ம வெளில படுத்துருக்கோம், என்னடா பண்ணுற? ஏய் புடி, வெளில படுத்துருந்தா என்ன? என் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கும்போது கை காலெலாம் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. எப்படி இருக்கும்? கை காலை முறிச்சு விட்டா எல்லாம் சரியாயிடும் அப்படின்றீங்க. ஏய் உன் புருஷன்டி நான். அதெல்லாம் யாருன்னே தெரியாதுப்பா. ஏதோ ஒரு பையன் வந்து படுத்திருக்கான். ஏதோ ஒரு பையனா? மேடம், நான் தான் லைசன்ஸ் வச்சுருக்கேன், 2 லைசன்ஸ். அவனா இதை சொல்லிடுவான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் உங்கள் கழுத்தில் போட்டு கிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், நோண்டிக்கிட்டு இருக்கான் அவங்கள போட்டுட்டு. இப்போ அப்படியே கை வந்து சாரிக்குள்ளே போய் செஸ்ட் அமுக்கட் ஆகட்டும் எல்லா செட்டையும் பண்ணிகிட்டு இருக்குது சும்மாவே இல்லாமல். ஸோ வந்து 2 பேரும் அதுக்கப்புறம் அவன் வந்து கிச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். டீச்சர் அவங்க விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சவுண்ட் வந்து அங்கே கேட்டிருக்கோம் பூஜாக்கு. ஸோ வந்து பார்க்குறா 2 பேரும் சிரித்து அவ்வளோ ஹக் பண்ணிக்கிட்டு கிஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஸோ அதை பார்த்துட்டு சி ஜங்குக்கு எப்படியாவது பிரிக்கலான்னு பார்த்தா இதுங்கன்னு இப்படி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கதை டொம்முன்னு சாத்திட்டு போகிறா. நீங்கள் 2 பேரும் பயந்துருப்பீங்க. டக்குன்னு என்னாச்சு? காத்தா இருக்கும் வயன். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஜங்குக்கு பார்த்துருப்பான். பார்த்துட்டு தான் அது எதுவும் இருக்காது, அப்படி சும்மா வந்து பார்த்துருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்டுக்க மாட்டான். திருப்பியும் 2 பேரும் கிஸ் பண்ணிவிட்டு ஹக் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு ஸோ அழகாக 2 பேரும் அவன் வந்து பூஜா தூங்கியிருப்பான்னு சொல்லிட்டு கதை வந்து நல்லா லாக் போட்டுட்டு திருப்பி வந்திருப்பான். என்னடா பண்ணுற? எதுக்குடா கதை சாத்தின? மேக் அவுட் பண்ணுறதுக்கு தான். அவள் பார்த்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு திருப்பியும் உங்ககிட்ட அப்படியே ஃபிசிக்கலாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். சும்மாவே இருந்திருக்க மாட்டோம். அன்றைக்கும் 2 பேருக்கும் பயங்கரமான மேக் அவுட் செஷன் நடந்திருக்கும். பட் மார்னிங்ஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருப்பீங்க, எதுவுமே கேட்காத அளவுக்கு. ஸோ அதுக்கு வேணால் நீ என்னோடய ஃபிங்கர்ஸை கடிச்சிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் அந்த மேக் அவுட் செஷன் பயங்கரமாக நடந்திருக்கும். அப்பயும் ஒரு மேக் அவுட் செஷனு. ஸோ அப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். மார்னிங் வந்து செம்ம டயர்டாக இருந்திருப்பீங்க, நீங்கள் நல்லா தூங்கியிருப்பீங்க. ஸோ மார்னிங் பார்த்தா அவன் டக்குன்னு ஏஞ்சி கிளம்பிட்டான். நீங்கள் டயர்டாக இருப்பீங்கன்னு உங்களை எழுப்பல. ஸோ பூஜாவும் கிளம்பியிருப்பா. ஜங்கு, நம்ம 2 பேரும் ஒன்றாவே போகலாமா? அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். எதுக்கு? இல்லை 2 பேரும் ஆஃபீஸ் தானே போகிறோம், எதுக்கு தனித்தனியாக போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவ வந்து எப்படியாவது ஜங்கு கூட போகணுன்னு தான் ஆசை அவளுக்கு. அதை அவனுக்கு பிடிக்கல. ஏன்னா உங்களை தவிர வேறு யாரும் ஏறக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கும். அவன் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான்ல, அப்போ வந்து அவன் ஆட்டோவில் தான் வந்திருப்பான் இதில் ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு. ஸோ ஜங்கு தான் தனியாக பைக்கில் வந்திருப்பான். ஸோ பார்த்துட்டு இல்லை ஓனர் கூப்பிட்டாரு, கொஞ்சம் வேலையாக இருக்குன்னு எங்கேயோ போகணுன்னு சொன்னார், நான் அங்கே போயிட்டு தான் வருவேன். பூஜா நீ அதுக்குள்ளே போயிடு, சார் கேட்டிருப்பாரு, நான் வந்து பர்மிஷன் சொல்லிட்டேன் சார்கிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அவளும் பார்த்துட்டு அப்படியா ஜங்கு, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போகிறான். அவளுக்கு கடுப்பாயிடுச்சு. ஸோ இங்கேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அவன் இங்கே என்ன பேசுகிறாங்கன்ட்டு. நீங்கள் உங்களுக்கு செம்ம சிரிப்பாக இருந்திருக்கும். அவர் போய் எத்தனை நாள் ஆகுது, பொய் கூட ஒழுங்காக சொல்ல தெரில பாருன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்போ வந்து அவன் போயிட்டான்னு சொல்லிட்டு எம்மாடி
போய் தொலைஞ்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி ரிலீஃப் ஆகிருப்பான். சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அப்படியே கிளம்பலான்னு தான் பார்த்துருப்பான் கதவை சாத்திட்டு. பார்த்தா நீங்கள் அங்கேருந்து சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. ம் சார் தெளிவாக தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லிட்டு கதை சாத்திட்டு போகிறீங்க. ஸோ அவன் பார்த்து சிரிக்கிறான். இப்போ எவ்வளோ நேரம் போயிருக்கத்துன்னு தெரியலையே, சரி அதுக்குள்ளே ஒரு ரொமான்ஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி கதை திறந்துட்டு வரான். டேய் நீ ஆஃபீஸ்க்கு போகலையா? என்னடி ஆஃபீஸ்லேயே துரத்துல இருக்கு, நான் பர்மிஷன் போட்டேன், நான் கொஞ்சம் லேட்டாக தான் போவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு, ஸோ அங்கே ஒரு க்யூட்டான ஒரு கிஸ்ஸிங் செஷன் ஹக்கு அப்படி இப்படின்னு போயிருக்கும். அப்படியே டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். ஸோ அவன் ஆஃபீஸ் போயிருப்பான். ஸோ அப்போ வந்து மீட்டிங்லாம் முடிஞ்சிருக்கும். பூஜாவும் இருந்திருப்பான். ஸோ அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஈவினிங் கிட்ட ஆகியிருக்கும். 2 பேரும் அவள் வந்து ஆக்சுவலாக ஜங்குக் தான் வந்து கேண்டீன் ஃபஸ்ட் வந்திருப்பான். அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜங்குக் எப்படி லைஃப்லாம் போகுது, 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்க போல். ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன் என்னாச்சு? இல்லை சும்மா தான் கேட்டேன். ஆமாம் இந்த மேரேஜ்லாம் போரிங்காக இல்லை, எப்போ பார்த்தாலும் ஒருத்தங்களே நம்ம பார்த்துக்கிட்டு அவங்க மூஞ்சிலே முழிச்சுக்கிட்டு அவங்க ஒருத்தவங்கிட்டே பேசுகிற மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லையே அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே, என் பொண்டாட்டி எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல். வயன் அவள் ஒரு தேவதை, அவள் எனக்கு கிடச்சது. நான் எந்த லைஃப்பில் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு எனக்கு தெரில. அவ்வளோ மாதிரி ஒரு ஒய்ஃப் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். அவளுக்கு செம்ம காண்டாகுது அவன் பேச பேச. அது மட்டும் இல்லாமல் என் குழந்தை குக்கி சரியான சேட்டை தெரியுமா. அவனை பார்க்காம என்னால் ஒரு நாள் இருக்க முடியாது. ரொம்ப ரொம்ப க்யூட்டு தெரியுமா. எனக்கு ரொம்ப ஹாப்பி. இருந்தாலும் ஜங்குக் இதெல்லாம் கொஞ்சம் வருஷம், இப்போ கல்யாணம் புதுசுன்னு உனக்கு அப்படி இருக்குது. இன்னும் ஒரு 4-5 வருஷம் போயிடுச்சுன்னா இதெல்லாம் போரிங் லைஃப் ஆகிடும் ஜங்குக். அப்போ நம்மளுக்கு வேற ஒன்று தோணும். வெளியில் நிறையா ரிலேஷன்ஷிப்லாம் இருக்குல்ல, சிச்சுவேஷன்ஷிப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி உனக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஜங்குக் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்படி சிரிச்சுக்கிட்டே. இல்லை வயன். அப்படியே அவளுக்கு செம்ம கடுப்பாகுது வயன்னொன்னு. சாரி பூஜா, எனக்கு அப்படிலாம் ஒரு நாளும் தோணாது. டோன்ட் வரி ஓகே, கேரி ஆன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்படியே பத்துக்கிட்டு எரியுது அவளுக்கு. இப்படி மயக்க வச்சிருக்கா பாரு. அவகிட்ட ஐ லவ் யூன்னு கூட சொல்லிட்டேன் இந்த ஆஃபீஸ் ஜாயின் பண்ண கொஞ்ச நாளில். ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். பார்த்தா கொஞ்ச நாளில் அவளை கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைய பெற்றுட்டான். உங்களை எப்படி பிரிக்கிறன்றதை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் செம்ம காண்டில் பேசிகிட்ருக்கா. எப்படியும் வந்து டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செம்ம காண்டில் இருந்திருப்பீங்க ஏதோ. ஏய் வயன், ஏய் என்னடி ஏதோ டல்லாக இருக்க. ஒன்றும் இல்லை வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏய் என்னடி ஆச்சு? ஏய் சாப்பாடில் உப்பு இல்லடி. என்ன உப்பு இல்லையா? போய் வெளில சாப்பிடு. சும்மா ஏதாவது நொய் நொயின்னு சொல்லிக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டியா? கடுப்பேற்றிக்கிட்டு நானும் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன்னு தெரியுமா ஒன்றா. போ ஜங்கு, என் மூஞ்சில முழிக்காத. பொண்டாட்டி போயிடுடா அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி அப்படியே கிளம்பிட்டான். அங்கேருந்து இதெல்லாம் பூஜா பார்த்துருப்பா. இதுதான் டைமு, எப்படியாவது பேசி பிரிக்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்திருப்பான். அவன் டெரஸில் போயிருப்பான். என்னாச்சு? ஏதோ சண்டை போல் அப்படியே பார்க்குறான். இல்லையே சும்மா தான் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு தெரியும் ஜங்குக் நீ எவ்வளோ ப்ரெஷியஸ் தெரியுமா. ஆனால் ஏன் இப்படி ட்ரீட் பண்ணுறா பாரு. உன்னை மதிக்கவே மாட்றா. எப்படி பேசுகிறா பாரு. ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இப்படியா பேசணும்? எவ்வளோ மரியாதை கொடுத்து பேசணும். ஹஸ்பண்ட்றவங்க கடவுள் மாதிரி, அவங்க கிட்ட போய் இப்படி ரூடாக நடந்துட்டு இருக்கா. என்ன ஜங்குக் நீ இப்படி ஒரு லைஃப்பில் ஸ்டக் ஆகிட்ட. நானாக இருந்தால் எப்படி பார்த்துருப்பேன் தெரியுமா. தங்கத்தட்டில் வச்சு தாங்கியிருப்பேன் ஜங்குக். ஆனால் அவள் எப்படி ட்ரீட் பண்ணுறா. இப்படி தான் உன்னை நடத்துவா போல ஜங்குக். சே எப்படிப்பட்ட பொண்ணு அவ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. செம்ம காண்டாயிடுச்சு ஜங்குக்கு. நிறுத்துறியா? என் பொண்டாட்டி என்னை என்ன வேணால் பேசுவா. ஷி ஹேஸ் ஆல் ரைட்ஸ் ஆன் மீ. நீ எதுவும் அதை பற்றி பேச தேவையில்ல சரியா. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே இறங்கி வந்துடுறான். அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் 2 பேரும் தனித்தனியாக ஒரு மாதிரி திரும்பி தான் படுத்துருக்கீங்க. ஜங்குக்கு வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை.
ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் ஆகியிருக்கும். இது வந்து அவளுக்கு செம்ம தூக்கமே வந்திருக்காது. ஸோ அதே நினச்சிட்டு இருந்திருப்பா. மார்னிங் பார்த்தா அவள் சீக்கிரமாக எழுந்துச்சி கிளம்பிட்டா. எங்கே பார்த்தா நீங்கள் தான். ஜங்குக் வந்து கிளம்பிட்டு, "சரிடி பொண்டாட்டி நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போக பார்க்குறான். ஸோ நீங்கள் அப்படியே கையை பிடிச்சி இழுத்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐம் சாரி ஜங்குக், சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. என்னாச்சு, பீரியட்ஸா? சாரி, அதனால தான் நேற்று வயிறு வலில சமைச்சேனா, நீ வேறு உப்பு இல்லைன்னு சொன்னியா, அதை கடுப்பில் திட்டிட்டேன், சாரி. சரி சரி, இன்னும் என் பொண்டாட்டியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். நீ ஏதோ காண்டில் இருக்குன்னு தெரியும். ஸோ அதனால தான் உன்னை நைட்டு டிஸ்டர்ப் பண்ணல. ஆனால் எல்லா நாளும் அப்படி இருப்பான்னு எதிர்பார்க்காத, சிப்போட பொறுக்கி அப்படின்னு சொல்கிறீங்க. ரியலி சாரி ஜங்குக், ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்கிறீங்க. என்னை அடிக்காமல் விட்டியே அதுவே சந்தோஷம் அப்படின்னு சொல்ல நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்படிலாம் பண்ண மாட்டேன், நான் மற்றவங்க மாதிரி இல்லை ஜங்குக், கையெல்லாம் அடிக்க மாட்டேன், தோசைப்பட்டை மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறீங்க. அவன் பார்த்துட்டு ஆளை விட்றா சாமின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். நீங்கள் சிரிக்கிறீங்க, எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி. பிகாஸ் மற்றவங்க அந்த மாதிரி பேசியிருந்தா என்னடி என்னையே எடுத்து பேச அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஈகோ, மேல் ஈகோ மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அவன் எல்லாமே புரிஞ்சுக்கிறான். ஸோ நீங்கள் அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க ஏன் ஜங்குக் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆகியிருக்கும். நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு வேலையாக கிளம்பியிருப்பீங்க. அவங்க வந்து ஈவினிங் போல் வந்திருப்பாங்க, ஓகேவா. ஸோ பூஜா ஐ மீன் ஜங்குக் கிளம்புற டைமுக்கு தான் பூஜாவும் வந்திருப்பா. பார்த்தா நீங்கள் இல்லை, சரி எங்கேயோ போயிருப்பீங்கன்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் ஜங்குக் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து உட்காந்துருப்பா ஷோஃபாவில். ஜங்குக், சொல்லு பூஜா, இந்தா பால். எனக்கு பால்லாம் குடிக்கிற பழக்கம் இல்லை. ஆமாம் இல்லை, சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் என்னமோ செஞ்சிட்ருக்கா. என்னாச்சு, எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க? ஒயின் வீட்டில் இல்லை, எப்படி இருந்தாலும் நீ ஏதாவது ஈவினிங் ட்ரிங்க்ஸ் பண்ணுவல்ல, ஐ மீன் காஃபி ஜூஸ் அந்த மாதிரி. இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன். இட்ஸ் ஓகே ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமெரிக்கானோ செய்வாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏதோ செஞ்சிட்ருக்கா. இந்த ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்து கொடுக்குறா. ஷோஃபாவில் உட்காந்துருப்பான்ல. எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஏதாவது பேக்ரவுண்டில் தண்ணி ஊற்றுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னா மன்னிச்சு. ஐ மீன் நான் வாய்ஸ் கொடுக்குற ரூம் ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால என்னால் எதுவும் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ பேக் டு த ஸ்டோரி. ப்ளீஸ் ஜங்குக், எனக்காக ஜங்குக், ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே குடிக்கிறான். ஸோ அது வரையும் பூஜா அப்படியே அந்த சரி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அந்த ஓரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கா. குடி ஜங்குக் குடி, இன்னைக்கு நீ என்னுடைய உணவை குழந்தைய நான் சுமக்கணும். அப்போது நீ என் கூட தானே இருந்தாகணும். அப்போ அந்த ஒயின் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவன் ஈவில் இன்டென்ஷனோட வெயிட் பண்ணிகிட்ருக்கா. ஜங்குக் குடிச்சிட்டு அப்படியே நார்மலாக டிவி பார்த்துட்ருக்கான். திடீர்னு ஒரு மாதிரி ஹாட்டாக ஃபீல் பண்ணுறான். வேர்க்கிற மாதிரி இருக்குது. என்னாச்சு, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கே அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறான். என்னாச்சு எனக்கு, என்னாச்சு, ஏன் ஏதோ பண்ணுது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஆகுறான் அவனுக்கு. இப்போ அவனுக்கு பண்ணும் போல் இருக்குது. பிகாஸ் அவன் வந்து டேப்லெட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பா. ஸோ அங்கேருந்து வரா. ஜங்குக், என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி இருக்க? ஒன்றும் இல்லை. ஆமாம், இந்த ஜூஸில் தான் மிக்ஸ் பண்ணியா? இல்லையே ஜங்குக், எதுவும் இல்லையே. ஆஸ் யூஷுவல் எப்படி சூஸ் பண்ணுவாங்களோ அப்படி தான் பண்ணேன். அப்படி இல்லை, நீ ஏதோ மிக்ஸ் பண்ணியிருக்க. என்னன்னு சொல்லு. ஜங்குக், அதெல்லாம் எதுக்கு, இதை விட கொஞ்சம் நேரம் ஒரு ஓவர் டோஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கொஞ்சம் மாதிரி கேர் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்ப ஹாட்டாக ஃபீல் பண்ணுறான். என்னடி பண்ண சொல்லுடி. மாத்திரை மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீ என்னோட இவனாகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ செம்ம காண்டாகுது அவனுக்கு. என்னடி பண்ணி வச்சுருக்க? ஆமாம், போன வாட்டி தான் மிஸ் ஆகிடுச்சு, இந்த வாட்டி மிஸ் பண்ணவே விட மாட்டேன். ஆனால் நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த பில்ஸ் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும்ல, ஸோ அது வந்து இவ பண்ணது தான்.
ஆனால் மிஸ் ஆகி வந்திருப்பான் எங்கள் வீட்டுக்கு. இந்த வாட்டி அவன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு 2 2 டேப்லெட்டாக போட்டிருப்பா ஓகேவா, ஓவர் டோஸ் ஆகிற மாதிரி. ஸோ எப்படி இருந்தாலும் தப்பிக்கக்கூடாதுன்னு அதுக்கு அது ஒரு மாதிரி கேர் ஆகுது அவனுக்கு. ஜங்குக், இங்கே பாரு ஜங்குக், அவளை விட்டுரு, அவள் போரிங். நான் இருக்கேன் பாரு, செம்ம செக்ஸியாக உன் கூட எப்போவுமே இருப்பேன், உனக்கு போர் அடிக்காத மாதிரி இருப்பேன் ஜங்குக். நீ கோஆப்ரேட் பண்ணால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிஸ் பண்ணுறதுக்கு வரா. அவன் தள்ளி விடுறான். ஏய் நூறி, கொன்றும் உன்னை என் பக்கத்தில் வந்துனா, என் எனக்கு மட்டும்தான் ரைட்ஸ் இருக்கு, உனக்கு அவ்வளோதான், கொன்றும் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன ஜாங்கோ, இன்னும் கொஞ்ச நேரம் மட்டும்தான், அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவேன் நீನು, அவனால் எதுவும் பண்ண முடியாது. அப்போது நான் உன் குழந்தைய சுமப்பேன் அப்படின்னா அவனுக்கு செம்ம ஒரு மாதிரி கடுப்பாகுது. ஆனால் அவனால் எதுவும் பண்ண முடியல, அப்படியே ஒரு மாதிரி கேர் ஆகுது அவனுக்கு. ஏய் இங்கேருந்து போடி, கொன்றுவோண்ணா, உன்னை அடையாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன், நீ என்னோடய ஜாங்கோ. எப்படி நீ அவளுக்கு கிடைக்கலாம் எனக்கு தெரியாது, நீ எனக்கு வேணும், போடிங்கிருந்து. ஏய் போடி. அங்கங்கே கை வைக்கிறா, செஸ்ட்டு கிட்டலாம் போகுது கை, ஆப்ஸ் கிட்டலாம் போகுது கை. அவன் தடுத்து தடுத்து அப்படியே விட்டுட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் வந்துக்கிட்டே இருக்கா கிட்ட. செம்ம காண்டாகுது. தள்ளி விட்ட தும்முன்னு போய் விழுந்துடா. அவ்வளோதான் உனக்கு மரியாதை, அதுக்கப்புறம் என் கிட்ட வந்தினா. அவன் நடக்கிறான், ஒரு மாதிரி தள்ளாடுது அவனுக்கு. ஸோ அப்படியே செவுத்து பிடிச்சிக்கிட்டே சரி ரெஸ்ட் ரூம் போயாது ஒரு மாதிரி ஃபேஸ் வாஷ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணுறான். கேர் ஆகுது அவனுக்கு. இப்படியாவது வந்துடுடி வீட்டுக்கு, எப்படியாவது வந்துடுடி ப்ளீஸ் டி, நல்லா முடியலடி, வந்துடுடி வேன் ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளேயே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கான். இங்கே நீங்கள் வந்து சூப்பர் மார்க்கெட்டு வந்திருப்பீங்க குழந்தைய தூக்கிட்டு. ஏய் குக்கு, அதெல்லாம் எடுக்கக்கூடாது தங்கமே, இங்கே பாரு, பிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, நம்மள தான் காசு கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிச்சிட்ருக்கீங்க. ஆனால் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் ஜங்குக்கு என்னை கூப்பிட்ற மாதிரியே ஒரு மாதிரி இருக்குது, என்னாச்சு? நீங்கள் கால் பண்ணுறீங்க, ஜங்குக்கு எடுக்கலை ஓகேவா, சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கும் ஃபோனு, அவன் சார்ஜ் போட்டிருப்பான் ஓகேவா. ஸோ ஒரு மாதிரி ஆகுது உங்களுக்கு, என்னாச்சு? எனக்கே ஒரு மாதிரி இருக்குது. வந்திருப்பான் ஜங்குக், வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு ஜாமான் வாங்கிட்டு கிளம்புறீங்க. ஸோ யூனோ சில பேருக்கு ஃபீல் ஆகும் ஓகேவா, ஐ மீன் ரியலாகவே லவ் பண்ணால், ரியலாகவே அவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாங்கன்னா, ஒருத்தர் வந்து ஒரு மாதிரி அடிபட்டாலும் சரி, நினச்சாலும் சரி, இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ அவங்க எப்படி சொல்கிறது, ஒரு பாண்டிங், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயும் இருக்கும், லவ்வர்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் இருக்கும் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பு. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ உடனே கிளம்பி வரீங்க. அவர் ரொம்ப தப்பாக நடந்துக்க பார்க்குறா, அவன் சட்டையை பிடிச்சி கழட்டுறதாகட்டும், அங்கே கிஸ் பண்ணுறதாகட்டும், அவன் முடிஞ்ச அளவுக்கு தடுத்துட்ருக்கான் ஜங்கு. ஸோ ஆனால் இவன் சும்மாவே இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. ஐ மீன் அவள் பெட்டில் போட்டு ஜங்குவை அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ நீங்கள் தான் டப்புன்னு கதவை திறக்கிறீங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது வீடு. ஆனால் அந்த ரூம் சாத்திருக்கு. என்ன வீடே அமைதியாக இருக்குது, எங்கே ஜங்கு குழந்தை நீங்கள் அந்த தொட்டிலில் போட்டு தூங்கியிருப்பான், தொட்டிலில் போட்டு ஆட்டிட்டு நீங்கள் அப்புறம் பார்க்குறீங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி, ஜங்கு வேணான்ற மாதிரி சவுண்ட் கேட்டுட்ருக்கு. என்னது சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டப்புன்னு கதவை திறக்கிறீங்க. அவள் பார்த்தா நெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி அப்படியே அரைபோதையில் அவங்கள பார்க்குறேன். வேன் இங்கே வா, வேன் ப்ளீஸ் நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போடி அப்படின்னு சொல்கிறான். அவனால் பேச முடியல சரியா. என்னடி பண்ணுற, என் ஜங்குக்கு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் எதுவும் பண்ணலை, அப்படி தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தாரு. என்ன, ஏன் ஜங்குக்கா? இது நான் செத்தாலும் நடக்காது, என் ஜங்குக்கு அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முறைக்கிறீங்க. இல்லை அப்படி தான் தப்பாக நடந்துக்க பார்த்தாரு, நான் வேணான்னு சொல்ல அப்படிதான் பண்ணலாம். என் வயன் வெளில போயிருக்கா, அவள் வரத்துக்குள்ளே நம்ம 2 பேரும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பண்ணார். நான் வேணான்னு சொன்னேன், என்னை வறுப்படுத்தி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போய் சொல்கிறான்னு தெரியுது. செம்ம கடுப்பா அப்படியே பலார்னு ஒரு அறை தான் போய் சுருண்டு தொம்முன்னு கீழே விழுறான். உனக்கு அவ்வளோ தாண்டி மரியாதை, சீ நீலாம் ஒரு பொண்ணா, ஸ்லட்டை விட ஒரு கேவலமான ஆள் நீ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஜங்குக்கு அப்படியே பிடிச்சி தூக்குறீங்க.
அவனுக்கு புரியுது நீங்கள் தான் அவன் கை தூக்குறீங்கன்ட்டு. அப்போ உங்ககிட்ட அப்படியே முடியாமல் அப்படியே ஏஞ்சிருக்கிறான். அவங்கள அப்படியே பிடிச்சிக்கிறான். அவங்களால நடக்க முடியல. பிகாஸ் அவ்வளோ வெயிட்டு அவங்க மேலே இருக்குது. ஸோ அவளை அப்படியே வச்சு லாக் பண்ணிடுறீங்க. ஸோ அப்படியே ஜங்குக்கு படுக்க வைக்கிறீங்க. ஐயோ என்னால் முடியலடி, ஒரு மாதிரி இருக்குடி, ப்ளீஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உங்களுக்கு புரியுது. நீங்கள் அப்படியே லைட் ஆஃப் பண்ணிட்டு ஸோ அப்படியே அவங்க 2 பேருக்குள்ளே மேக்கவுட் செஷன் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த ஒரு இதுலேயும் அவன் அவனே பண்ணுறான். 2 பேருக்கும் பயங்கரமான மேக்கவுட் செஷன் நடந்திருக்கும். ஸோ அவன் அப்படியே மயக்கத்திலே படுத்திருப்பான். நீங்கள் அதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டு ஸோ அப்படியே உடம்புலாம் தொடச்சி விட்டு ஸோ நீங்களும் அப்படியே படுத்து தூங்குறீங்க. எப்படியே மார்னிங் ஆகியிருக்கும். அப்போ தான் நீங்கள் லாக்கை திறந்துருப்பீங்க. ஒரு மாதிரி அப்படியே எப்படி அசிங்கப்படுத்தின எப்படி இருக்கும் அந்த மாதிரி மூஞ்சி வச்சிட்ருக்கா. உனக்கு எவ்வளோ கேவலமான எண்ணம் இல்லை? உனக்கு அவன் என்ன பண்ணா? உனக்கு அதை ரெனோவேட் பண்ணுறாங்கன்னு அவன் வீட்டில் தங்க வச்சான். ஆனால் இதுதான் நீ அவனுக்கு பண்ணுறதா? நீ இன்னும் ஒரு பொண்ணு இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே காரி துப்புறீங்க. அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கா. இங்கேருந்து போயிடு, ஒன்று அவ்வளோதான் அப்படின்னு சொன்னான்னு அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே அவள் போயிடுறா. இப்படியே அதுக்கப்புறம் நீங்கள் ஜங்குக்கு போய் எழுப்புறீங்க. ஜங்குகா ஜங்குகா ஜங்குக் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறீங்க. ஸோ அவன் ஏந்திருக்கவே இல்லை. ஜங்குக், ஹே ஜங்குக் ஜங்குகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தண்ணி தொளிச்சு எழுப்புறீங்க. அப்பயும் எழுந்திருக்கல. ஸோ பக்கத்தில் ஒரு அண்ணா இருப்பாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு ஜங்குக் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ பார்த்துட்டு அவங்களுக்கு யாரோ ஓவர் டோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்துக்கோங்க ஹெல்த்தை அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ அவனுக்கு அப்புறம் ட்ரிப்ஸ் போட்டு கொஞ்சம் நேரம் கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா தூங்கியிருப்பான். அப்புறமேட்டு கண் முழிச்சு பார்க்க ரொம்ப டயர்டாக இருக்கு அவனுக்கு. அப்படியே பிளரியாக தெரியுறீங்க. நீங்கள் பக்கத்தில் உட்காந்து ஒரு மாதிரி அழுவுறீங்க அவனுக்கு எதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் கண் முழிச்சு பார்க்குறான். ஏன் எங்கடி இருக்கும்? செத்து போயிட்டேன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். பொறுக்கி, ஏன்டா அப்படி பண்ணுற? பயந்தே போயிட்டேன் தெரியுமா? அவள் என்ன கொடுத்தாலும் குடிச்சிடுவேன் நீ? இல்லடி, நான் எதுவும் குடிக்கல. அவள் தான் வற்புறுத்தி குடின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறம் பார்த்தேன், என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் நீங்கள் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. எவ்வளோ கேவலமாக இருந்திருக்கால. நீ சொன்னது கரெக்டு தான்டி. இந்த மாதிரி இவளுங்க கூடலாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருன்னு சொன்னேன். நான் அப்பயே கேட்டிருக்கணும். சரி போனால் போது, யாருமே அவளை இது பண்ணலன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே தங்க வச்சேன். கடைசியில் என் வாழ்க்கையிலே அழிக்க பார்த்துட்டால. அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். அவளை நான் துரத்திட்டேன். இதுக்கப்புறம் கண் முன்னாடி முடிக்க மாட்டா. ஆஃபீஸ் கூட வரமாட்டேன்னு சொல்லியிருக்கா. நீ எதுவும் கவலைப்படாத ஜங்கு. தேங்க்யூ ஸோ மச் வயன். என்னை தப்பாக புரிஞ்சுப்பேன்னு நினச்சிட்டேன். உன்னை எப்படி தப்பாக புரிஞ்சுப்பேன்? கனவுல கூட நீ எனக்கு துரோகம் செய்ய மாட்டேன் ஜங்கு. ஐ லவ் யூ ஜங்கு. இந்த மாதிரி திருப்பி பண்ணாத. எனக்கு பயந்தே போயிட்டேன் உனக்கு எதாவது ஆகிடுமோன்னு சொல்லிட்டு. உன்னை அதுக்குள்ளே விட்டுட்டு நான் போகவே மாட்டேன். சரியா? ஐ லவ் யூ டி பொண்டாட்டி. முடிஞ்சிட்டோன்னா 2 பேரும் கோச் செஷன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். நீ திருந்தவே மாட்டேன்னா என் பொறுக்கி சொல்லிட்டு செம்மையாக அடிக்கிறீங்க. நான் பேஷண்ட்ரி மயக்கம் வருதுடி அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறான். நீ மயங்கி உழுவ, இதுக்கப்புறம் உழு பார்ப்போன்னு சொல்லிட்டு 2 அடி வைக்கிறீங்க. அப்புறம் 2 பேரும் அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறான். அவனுக்கு கொஞ்சம் முடியல தான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அவன் நல்லா தங்கி ஸோ அவனுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆனது தான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்லேருந்து வேறு ஆஃபீஸ்க்கு ஜங்குக்கு பேப்பர் போட்டு மாறிட்டான். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ரொம்பவே லைஃப் நல்லாவே போயிருக்கும். ஸோ உங்கள் சித்தி வந்திருப்பாங்க. எல்லாருமே ஒன்றா குலதெய்வ கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே கிளம்பிடுறீங்க. ஸோ அங்கே போயிட்டு பொங்கல்லாம் வச்சுட்டு செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறீங்க. திடீர்னு பார்த்தா உங்களுக்கு ஒரு மாதிரி எல்லாமே சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ தான் ஒரு மாதிரி போய் டக்குன்னு வாமிட் எடுக்கிறீங்க. ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு பின்னாடி ஓடிடுறான். ரொம்ப அப்படியே வாமிட் எடுத்துகிட்ருக்கீங்க. ஒயன் என்னாச்சுடி? வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி வாமிட் எடுத்துகிட்ருக்கீங்க. எடுத்துகிட்டு அப்படியே தந்த வாய் கொப்பளிச்சிட்டு அப்படியே நின்றுருப்பீங்க. நின்னோன்னே அப்படியே கேராகி விழ போகிறீங்க. டக்குன்னு ஜங்குக்கு பிடிச்சிட்டான்.
சித்தி இங்கே வாங்க அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கப்புறம் அவங்களும் வந்துடுறாங்க. ஸோ உங்களுக்கு பல்ஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா யூஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு செகண்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பார்த்தா ஜங்குக்கு செம்ம சந்தோஷம். ஐயோ குலதெய்வ கடவுளே கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டதை கொடுத்துட்டீங்களான்னு சொல்லிட்டு செம்மையாக சந்தோஷப்படுறீங்க. ஸோ அப்படியே அப்படியே வந்து ஊருக்கும் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஜங்குக்கு ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான். குக்கி சேட்டை தாங்கலை, இன்னும் அதிகமாகிடுச்சு அது ஒரு சேட்டை. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு நீங்கள் இன்னொரு பேபியும் பெற்றிருப்பீங்க, பொண்ணு ஓகேவா, ஜியான்னு சொல்லிட்டு வச்சுருப்பீங்க. ஸோ அவள் வந்து ரொம்ப காம் டைப் ஓகேவா, அப்படியே ரொம்ப அமைதியாக இருக்கும். ஆனால் வாய் அடித்தானா அவ்வளோ வாய் ரொம்ப அமைதியாக இருப்பாள். ஆனால் ஏதாவது ஒரு சண்டைன்னு வந்துட்டு வாய் பயங்கர வாய் ரெண்டுமே. குக்கியுமே அப்பப்போ வாய் அடிக்கும். ஸோ ஓகேடா, இதுக்கப்புறம் ரொம்ப லைஃப் ரொம்ப ஜாலியாக லீட் பண்ணுறீங்க. 2 பேரும் சமாளிக்கிறதே முடியாது. ஒரு பக்கம் ஜியா இருக்கட்டும், ஒரு பக்கம் குக்கியாக இருக்கட்டும். குக்கி வளர வளர நல்லா புரிஞ்சுக்கிட்டே தன்னோட தங்கச்சியை நல்லாவே பார்த்துக்க ஆரம்பிக்கிறான். நீங்கள் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. ஜங்குக்கு அவ்வளோ சந்தோஷம், பரவாயில்லடா பொறுப்பாக இருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகேடா, இதோட ஹாப்பி எண்டிங்காக முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் போனஸ் பார்ட் கேட்கக்கூடாது ஓகேவா. அவ்வளோதான், இதோட கதை முடிஞ்சுது. ஐ ஹோப் இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஏஞ்சல் ஃபெஸ்டிவல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அதுக்கு முன்னாடி நாளைக்கு தான் நம்ம ஆனிவர்சரி. என்னால் வீடியோ போட முடிஞ்சால் தான் போடுவேன். அப்படி இல்லைனா இது வந்து ஆனிவர்சரி வீடியோவாக எடுத்துக்கோங்க ஓகேவாடா. ஓகே பாய் அம்மி, சரங்கே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.